நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பு ஏற்றது ஒரு 25 வருஷமா கணிதத்துறையிலிருந்து சென்டம் ரிசல்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் ஏம் பண்ணிட்டு குழந்தைங்க நான் என்னுடைய கிளாஸு குழந்தைங்க எனக்கு என்ன ஆஃபீஸில் நடக்குது ஒரு தலைமை ஆசிரியர் என்ன பணி செய்கிறாரு எதுவுமே தெரியாது. அந்த உண்மையாக ஏஎல்எம் மெத்தட் என்ன சிசின்னு எனக்கு தெரியாது. பள்ளியம்மாள் 12 வருஷம் அன்னூர் 4 வருஷம் அவினாசி பாய்ஸ். அதனால அந்த சென்டம் ரிசல்ட் கொடுக்கணும். 25 வருஷமா சென்டம் ரிசல்ட் அதை மட்டும் தான் பேஸ் பண்ண அந்த குழந்தைகளை கூட கூட்டு வரது. இப்போ கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஸ்டேட் லெவல்ல எங்க பொண்ணு 200க்கு 200 மார்க் வாங்க வச்சேன். இதுதான் என்னுடைய எண்ணம். இந்த குழந்தைங்க நான் அப்படி இருந்தேன். எனக்கு உண்மையாவே என்னால் அந்த 12th ஹேண்டில் பண்ண முடியல. 4 பீரியட் என்னால் ஒர்க் பண்ண முடியல, நின்று கிளாஸ் எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கு வந்தேன். ஆனா வந்தவருக்கு தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ பணிகள் தலைமை ஆசிரியருக்கு இருக்கு அப்படிங்கிறது. இல்ல சார் அப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல சார். இப்ப தான் அந்த பொறுப்புகள் பணிகள் கடமைகள். காலையில 8:30 மணிக்கு தங்க மேடம் சொன்னாங்க 8:30 மணிக்கு நான் நேரம் பாத்ரூம் போய் தான் பாக்குறேன். நிச்சயமா நான் ஒரு 10 நாள் நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. பாத்ரூம் பார்த்தேன், ஆனா தினமும் போய் பாத்ரூம் பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்தெல்லாம் பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத. அதனால நிறைய தலைமை ஆசிரியர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது உண்மையாவே நம்ம அந்த அதுவும் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து